அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி ராஜேஷ் அவர்கள். தாய் தமிழ் உறவுகள், தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்று உறங்கி வாழ்ந்த என் உயிர் தலைவன் தேசிய தலைவர் வேதகுரு பிரபாகரன் அவர்களை வணங்கி பேச துவங்குகிறேன். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். மலைகளின் அரசி, எழில் கொஞ்சம் மலைகளின் அரசி இன்று வட கொள்ளையர்களால் மலட்டு தாயாக இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய அரசி. எங்க பார்த்தாலும் முதல்ல ஓட்டுக்கு காசுலாம் கொடுத்து திருடினவங்க இப்போ வளங்களை கொள்ளடிச்சு கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. முன்னாள் வனத்துறை அமைச்சர், இந்நாள் தலைமை பொருளாளர் ஐயா கா ராமச்சந்திரன் அவர்கள் ரெசார்ட்டுக்காக வளங்களை கொள்ளையடிச்சு அவருடைய உறவினர் வந்து வளங்களை கொள்ளையடிச்சு ரெசார்ட் கட்டிக்கிட்டு இருக்காரு. நுட்பமா வெளியேற்றாங்க. தேயிலை காட்டுக்கு எல்லா வேலைகளுக்கும் முதல்ல போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரெசார்ட் இல்லைங்களா, பெரும் முதலாளிகளுக்கு காசு கொடுத்து அப்ரூவல் கொடுத்து எல்லா பஞ்சாயத்துல வாங்குறாங்க. ரெசார்ட் ஆடம்பரம் விடுதி இருக்கு இல்லைங்களா, அங்க அப்பன் ஆத்தாலும் வாட்ச்மேன் வேலையும் கக்கூசு வெளியேட்டு இருக்கான். எப்படியே நுட்பமா வெளியேற்றிட்டான். இப்ப பெரும் முதலாளிங்க இந்த பஞ்சாயத்து லஞ்சம் கொடுத்து அப்ரூவலுக்கு காசு கொடுத்து வாங்கினாங்க இல்லைங்களா, அதே இடத்துல ஓட்டு போட்ட மக்கள் நம்ம அப்பனும் ஆத்தாலும் கக்கூசு கழுவிட்டு இருக்காங்க ரெசார்ட்ல. என்ன கொடுமை! அப்புறம் 8 ஏக்கர்ல தொழில்நுட்ப பூங்கா வந்து பத்திமை பகுதியில் வந்து சொல்லி ஐயா ஸ்டாலின் வந்து அறிவிச்சாங்க. உதவி வரும்போது மகிழ்ச்சி தான், வரட்டும். ஆனா இந்த 8 ஏக்கர் பகுதியில் அந்த வந்து இல்லைங்களா தொழில்நுட்பம், அது வந்து வனங்களை அழிச்சிட்டு நீர் வாழ்வாதாரமான இடங்க, அந்த இடம் வனங்கள்லாம் அழிச்சிட்டு அங்கதான் கட்டுவாராம். புறம்போக்கு நிலங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அழிச்சு தரிசு நிலமா மாத்திருக்கீங்கல்ல, அந்த நிலங்களை நீங்க கையகப்படுத்துங்க. ஏன் அந்த வனங்களையே தான் அழிக்கணுமா? அப்ப வனவிலங்கு காட்டுக்குள்ள வராம, காட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வராம எங்க வரும்? இப்படியே அழிச்சு கடைசியில வனவிலங்கு வந்து மக்கள் வாழக்கூடாது. அங்க வாழ்விடத்தை அழிச்சிட்ட, உணவு அழிச்சிட்ட, வனவிலங்கு எங்க வரும்? வீட்டுக்கு தான் வரும். கழுவி அடிச்சிருச்சு, புலி அடிச்சிருச்சு. இந்த கேடு கட்ட ஆட்சி, இந்த வனக்கொலையினால அரசு அதிகாரிகள் துணை கொண்டு குண்டர்களை வச்சு நீலகிரி முழுவதும் இன்னைக்கு ஜேசிபி ஓடுதுங்க, கொபிதா ஓடுது. நீலகிரி முழுவதும் கல்ல உடைக்கிறான். வீடியோ இருக்குது, கல்ல உடைக்கிறான். தாய் கொலை எடுப்பது போல அனுக்கிறான். இந்த வனப்படைகளை சும்மாவே விடக்கூடாதுங்க. அந்த நிலங்கள் விடுங்க, அதை வித்து தின்றுப்பீங்க, கையகப்படுத்த வித்து தின்றுப்பீங்க. ஆதி தமிழர் குடிகள் வாழக்கூடிய இந்த நீலகிரி பகுதியில தமிழகம் முழுவதும் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சவீடு இருக்குல்ல, அதை மீட்டு கொடுங்க. எங்க அண்ணன் திரும்ப கோச்சிக்க மாட்டாருங்க. ஏன் தெரியுமா?
அவருக்கு தேர்தல் வரும்போதுதான் அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எண்ணங்கள் வரும் அவங்களுக்கு. அது வரைக்கும் எங்க அண்ணனுக்கு வராது. ஒரு தகவல் நம்மளுடைய தேர்தல் பொறுப்பு அமைச்சரா செந்தில் பாலாஜி தான் வந்து போட்டுருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல். அண்ணே மணியன் சொல்லுவார் படத்துல, வேலை மேலத்தள்ள பிரச்சனை கீழ்த்தல பிரச்சனை படி கஷ்டம் நம்ம வந்து சொல்றோம்ல. அண்ணே கவனமா இருக்கிறேன். ஏற்கனவே 8 லட்சம் போன தேர்தல்ல 8 லட்சம் புடிச்சு கொடுத்துருக்கோம். இங்க 4-3 போட்டி தான் கிடையாது. அண்ணனுக்கு 2-3 போட்டி தான். ஒண்ணு சாராயம், இன்னொன்னு கள்ள சந்தையில் இருக்கிற சாராயம். 2 போட்டி தான். கவனமா இருந்துக்கின்னு. இது நாம் தமிழர்கள் பிள்ளைகளுக்கு இது பூந்துக்குடி மண். இது உங்களால் ஒண்ணு வந்து பண்ண முடியாது. தயவு செய்து மக்களே சிந்தித்து பாருங்க. அண்ணனை வலுப்படுத்துங்க. கொள்கை கோட்பாடுகள் இருந்த ஒரே ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தயவு கூர்ந்து 2026 தேர்தலில் அண்ணனை அமர வைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.